வணக்கம் நண்பர்களே. நேற்றுக்கு நம்ம என்ன பார்த்துருந்தோம்னாக்க, எப்படி நம்ம மாதம் மாதம் ஒரு வருமானம் ஈட்டுவது அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கு பேசிக்காக ஒரு 10 லட்ச ரூபா போட்டால் மாதம் 7,000 ரூபாய் வருமானம் வர மாதிரி இருந்தது. இந்த 10 லட்ச ரூபாயை ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதில் 2 ஆப்ஷன். ஒன்று நம்ம 10 லட்ச ரூபா எப்படி பண்ணுறதுன்றது, ஏன்னா அடுத்து ஒரு 50 லட்ச ரூபா பண்றது எப்படி பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஏன்னா எல்லாராலையும் 50 லட்ச ரூபா பண்ணணும்ன்றது டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 10 லட்ச ரூபா எப்படி சேமிக்கிறது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ இன்னைக்கு நார்மலா எல்லாருக்குமே ஒரு குறைந்தபட்ச சம்பளம் அப்படின்றது 30,000 ரூபாய். நார்மலா வேலைக்கு போறவங்க கூட ஒரு நாளைக்கு 1,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஸோ 30 நாளுங்கும் போது 30,000 ரூபான்றது ஒரு நார்மல் சேலரி இன்னைய காலகட்டத்துக்கு. ஸோ இவங்க இந்த 30,000 ரூபாயில அட்லீஸ்ட் ஒரு 30% அப்படிங்கும்போது 9,000 ருபீஸ் மாசம் அவங்க சேவ் பண்ணணும். இது ஒரு பேசிக் ரூல், பேசிக் டிசிப்ளின். ஸோ இதை கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒரு வருஷத்துக்கு அப்ப எவ்வளவு ஆகும்னா 9,000 × 12 1,08,000 வந்துடும். இந்த 1,08,000 என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் 1 இயர் அவங்க சேமிச்சு வச்சுட்டு கூட நம்மளுக்கு ஆக்சுவலா கெட் அஷ்யூர்ட் இன்கம் நவ் கெயின் அப்படின்னு ஒரு கொட்டாக்ல ஒரு பிளான் இருக்கு. இந்த பிளான்ல நம்ம இந்த 1 lakh போடுறோம் அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் இயர் மாதிரி 1 lakh ஒரே இன்ஸ்டால்மெண்டா கட்டணும். ஸோ நம்ம கட்டுற இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு ஆக்சுவலா 4.5% ஜிஎஸ்டி வரும். ஸோ அதில் 1,04,500 ரூபாய் நம்ம பே பண்ணணும். நம்ம கையில் 1,08,000 ரூபாய் இருக்கு. ஸோ இந்த 1 லட்ச ரூபாய் எவ்வளவு நாள் பே பண்ணணும் அப்படின்னாக்க 12 வருஷம் நம்ம பே பண்ணணும். இதுல நம்மளுக்கு எதுவும் பிரேக் ஆகக்கூடாது. பிரேக் ஆனா நம்மளுக்கு வரக்கூடிய மாதம் வரக்கூடிய இதுல இருந்து வரக்கூடிய வருமானம் தடைபட்டு விடும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பிரீமியம் கட்டி அடுத்த மாசத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு பே அவுட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நார்மலா இது எவ்வளவு பே அவுட் வரும் அப்படின்னு பார்த்தாக்க 3,360 ரூபா வரும் ஃபர்ஸ்ட் இயர்ல மட்டும். ஆனா கொஞ்சம் கம்மியா வரும், 2,020 ரூபா பக்கம் வரும். 2வது வருஷத்துல இருந்து 3,330 ரூபா கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். நம்ம 12 வருஷம் தான் கட்டுவோம். நம்ம கட்டி முடிச்சதுக்கு அப்புறமும் இது வரும், அது அப்புறமா பார்க்கலாம். இந்த மாசம் வரக்கூடிய இந்த 3,360 ரூபாய நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டோம் அப்படின்னாக்க, அது ஒரு 12% ரிட்டர்ன் கொடுத்ததுனாலே 12 வருஷத்துல அந்த இன்ஸ்டால்மெண்ட் எல்லாம் நம்ம கட்டி முடிக்கும் போது நம்ம கையில 10.8 lakhs இருக்கும். ஸோ இந்த 10.8 lakhs நான் நேற்று காமிச்ச மாதிரி SWP பிளான், சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்ல நம்ம டெபாசிட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு மாசம் 7,000 ரூபாய் வருமானம் வர ஆரம்பிச்சிடும். அதே நேரத்துல இப்ப இந்த ஏற்கனவே கட்டியிருக்க இந்த 1 லட்ச ரூபாய் 12 வருஷம் கட்டினதுல இருந்தும் 3,360 ரூபா வரும். ஸோ டோட்டலா 10,360 ரூபா நம்மளுக்கு 13வது வருஷத்துல இருந்து வர ஆரம்பிச்சுட்டே இருக்கும், கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். ஸோ இது நம்மளுக்கு ஒரு மாத வருமானம். ஓகே, நம்ம இப்போ இது நார்மல் உள்ள ஒரு ஃபேமிலிக்கு சொல்லியிருக்கோம். ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு 10,000 ரூபாய் அப்படின்றது ரொம்ப கம்மி. அட்லீஸ்ட் ஒரு 35,000 இல்ல 40,000 நம்மளுக்கு மினிமம் இப்போதைக்கு தேவைப்படுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா 50 லட்ச ரூபாய் SWPல போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த 50 லட்ச ரூபாய் எப்படி பண்றதுனாக்க, இன்னைக்கு நார்மலா ஐடில வேலை பார்க்கவங்க ஒரு 27-28 வயசு ஆகும்போதே மாசம் 1 lakhன்றது நார்மலாவே ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. 100க்கு ஒரு 75% சொல்லலாம். ஸோ இவங்களும் என்ன பண்ணணும்னா இதுல 30% சேவ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ 1 lakhல 30,000 எவ்ரி மந்த் சேவ் பண்ணாக்க வருஷத்துக்கு 3,60,000 rupees. இந்த 3,60,000 rupees
இந்த கொட்டாக்ல உள்ள கெட் அஷ்யூர்ட் இன்கம் நவ் அப்படின்ற பிளான்ல 12 வருஷம் கட்டுறாங்க அப்படின்னாக்க இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரீமியம் கட்டின அடுத்த மாதத்துல இருந்து 11,000 ரூபாய் பக்கம் இவங்களுக்கு வந்து மாத வருமானம் வர ஆரம்பிச்சிடும். இந்த 11,000 ரூபாய இவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து கண்டினியூஸா டிசிப்ளின்டா மிஸ் பண்ணாம 14 இயர்ஸ் பே பண்ணாங்கன்னா இவங்களுக்கு 50 lakhs rupees அக்யூமுலேட் ஆயிடும். ஸோ அந்த 14 இயர்ஸ் அந்த 50 lakhs அக்யூமுலேட் ஆன உடனே அவங்க அதை வந்து எஸ்டபிள்யூபில போட்டாங்கன்னா அதுல இருந்தே அவங்களுக்கு வந்து 35,000 எவ்ரி மந்த் வர ஆரம்பிச்சிடும். பிளஸ் இந்த இன்சூரன்ஸ் நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பே பண்ணியிருக்கோமே இதுல இருந்து ஒரு 11,300 அந்த அமௌண்ட் வரும். ஸோ இது ரெண்டும் சேர்த்தாக்கவே வந்து 46,000 நம்மளுக்கு மாத வருமானம் வர ஆரம்பிச்சிடும். இந்த 46,000ன்றது நம்மளுக்கு ஓரளவுக்கு போதுமானது. ஸோ இது போக வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஏற்கனவே கட்டிட்டு இருக்க அந்த இப்ப 10 lakhs கட்டினதுல நம்மளுக்கு வந்து ஒரு 30 வயசுல உள்ளவங்க ஒரு ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு 70 வயசு வரும்போது அந்த பே பண்ண அமௌண்ட்ல அதுல ஒரு 24 lakhs வந்திருக்கும். அதை வந்து ஒண்ணு நம்ம பசங்களுக்கு டெபாசிட் பண்ணலாம், இல்ல நம்ம அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணோம்னா அந்த 24 lakhs நம்ம மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதுல இருந்து மறுபடியும் நம்மளுக்கு ஒரு 18,000 ரூபாய் மாசம் வர ஆரம்பிச்சிடும். இதே வந்து இது வந்து 85 இயர்ஸ் வரைக்கும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாக்க இந்த அமௌண்ட் வந்து 28 lakhs நம்மளுக்கு ரிட்டர்னா வரும். இதே இந்த 3.5 lakhs பே பண்ணவங்களுக்கு 70வது வயசுல எப்போ வரும் எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 84 lakhs அவங்களுக்கு வந்து ஒரு லம்சமா கிடைக்கும் சரண்டர் பண்ணி எடுத்தாங்கன்னா. அதே 85 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பண்ணாங்கன்னாக்க 99 lakhs அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால இது வந்து ஒரு நல்ல பிளான். பேசிக்கா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கோல் செட் பண்ணணும். நம்ம எவ்வளவு சேவ் பண்ண போறோம், நம்ம மந்த்லி எவ்வளவு தேவை அப்படின்றது. அதுக்கு அடுத்து வந்து அந்த கோல் அச்சீவ் பண்றத எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்றது அடுத்து முக்கியம். நம்ம எவ்வளவு சேமிக்கணும் அப்படின்ற பிளான். அப்புறம் எக்ஸிகியூஷன். இந்த எக்ஸிகியூஷனை தொடர்ந்து நீங்க வந்து பண்ணிட்டு வந்தாலே நீங்க வந்து செட் பண்ண கோலை ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மாதம் வருமானம் வர்றது கண்டினியூஸா வரும். உங்களுடைய லைஃப்பை வந்து அதுக்கு பிறகு வந்து பீஸ்ஃபுல்லா பண்ணலாம். ஐ திங்க் இதுவரை நான் சொன்ன கருத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைன்னா எனக்கு கூட நீங்க கால் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து ஆக்சுவலா வந்து ஷேர் பண்ணுங்க. நான் வந்து ஆக்சுவலா ஃபினான்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் இது சம்பந்தமா வந்து நிறைய வீடியோஸ் வந்து எவ்ரி வீக் வந்து போட்டுட்டு இருக்கேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.